அபிஷேகமான இடமா மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்னா ஜெபத்தினால மாற்ற முடியும். பிரைஸ் எல்லாம். அப்போ அந்த ஜெபத்தினால மாற்ற முடியும் அப்படின்னா வெறுமனே சும்மா ஜெபிச்சிட்டு இருக்கிறது இல்லை, அன்பு உறவோடு நம்ம ஜெபிக்கணும். கணவன் மனைவி அந்த அன்பு உறவோடு ஜெபிக்கணும், பிள்ளைகளோட அன்பு உறவோடு ஜெபிக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் 2:2 பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 2வது அதிகாரம் 2வது இறைவசனத்தில் ஒரு அருமையான செய்தி ஆண்டவர் அங்கங்கே தெளித்து வச்சிருக்கிறார் பாருங்களேன். அதை நம்ம அப்படியே தேடி தேடி கண்டுபிடிக்கிறோம். எல்லா வார்த்தையும் முக்கியமான வார்த்தை தான், நமக்கு தலைப்புக்கு தேவையான வார்த்தையை அங்கங்கே கண்டுபிடிக்கிறோம். 2:2 அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும் ஒரே அன்பும் ஒரே உள்ளமும் உள்ளவராய் திகழ்ந்து ஒரே மனத்தவராய் இருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை நான் கடைசியா முடிச்சோம்? மகிழ்ச்சியை எல்லாரும் சொல்லுங்க, நிறைவாக்குங்கள். சொல்லுங்க, சொல்லாதவங்களாம் சொல்லுங்க. அந்த அண்ணெல்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க பின்னாடி எல்லாம். எல்லாரும் சொல்லுவோம் மகிழ்ச்சியை. நான் முதல்ல சொல்றேன், நீங்க ரெண்டாவது சொல். மகிழ்ச்சியை சொல்லாதவங்க சொல்லுங்க மகிழ்ச்சியை. இவ்வளவு பேர் சொல்லாம உட்கார்ந்துருக்காங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க மகிழ்ச்சியை. ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவாக்கணுமா. தொடக்க நூல் 2:2 போங்களேன். தொடக்க நூல் 2:2. இது பிலிப்பியர் 2:2 இல்லையா? 2:2 தானா தொடக்க நூல்ல 2வது அதிகாரத்தில் 1வது இறைவசனம் வாசிங்க. 1:2 வாசிங்க. விண்ணுலகும் மண்ணுலகும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்கம் பெற்று உருவாக்க பெற்று நிறைவேதின. நல்லா சொல்லுங்க, என்ன உருவாக்க பெற்று நிறைவேதின. அதே வார்த்தை வந்துருச்சா? நிறைவு வந்துருச்சுங்களா? இங்க ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சவனையும் உத்து பார்க்குறாரு, எல்லாம் நிறைவா இருந்துச்சு. இந்த மைக்கு நிறைவா இருக்கு, அதனாலதான் பேசுது. இந்த கேமரா நிறைவா இருக்கு, அதனாலதான் படம் பிடிக்குது. அது நிறைவு இல்லைன்னா இங்கே வச்சிருக்க மாட்டாங்க. இந்த மைக்கு நிறைவு இல்லைன்னா பேசிருக்க முடியாது. இந்த ஃபேனு நிறைவு இல்லைன்னா ஓடி இருக்காது. அப்போது நம்ம எல்லாம் நிறைவாக இருக்கிறோம். படித்த எல்லாத்தையும் பார்த்தா நிறைவு. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். எத்தனை பேர் இங்கே சொல்லுவீங்க, என் புருஷன்ட்ட ஒரு குறையுமே இல்லை, பத்திரமாத்து தங்கம்? இது எத்தனை கேடிஎம் தங்கம்? 99ஆ 96ஆ? அது தெரிய மாட்டேங்குது. இன்ன வரைக்கும் நகை கூடக்குள்ளே நான் போனதே கிடையாது. 96 916 கேடிஎம் என் வீட்டுக்கார். அவர்கிட்ட ஒரு குறையும் பார்க்க முடியாது. என் பொண்டாட்டி, ஐயோ மாதாவை தூக்கிட்டு என் பொண்டாட்டியை வச்சிடலாம் அப்படின்னு யாராவது சொல்லுவீங்களா? சப்போஸ் சரி இப்படி கேட்குறேன், கொஞ்சம் பேருக்கு விளங்கலை. கடவுள் வந்து உங்க முன்னாடி இப்போ நிற்கிறார். கடவுள் வந்தார், ஒரு எஃபெக்டாக வர்றார். இப்போ வந்து கேட்குறாரு, நான் உனக்கு வரம் தரேன் அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இதே வீட்டுக்காரரை அடுத்த ஜென்மத்திலையும் கொடுங்க, இதே பொண்டாட்டியை மாற்றிடாமல் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிப்பீங்க? கொஞ்சம் கை தூக்கி காட்டுங்க. யார் யோசிச்சு கை தூக்கணும், அப்புறம் பின்னாடி விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஓகே, ஒரு 10-15 பேர் தூக்கி இருக்கிறாங்க. அவங்க எதுக்கு கை தூக்குனாங்க எனக்கு தெரியாது. படுபாவி, நல்ல கேள்வியை இப்படி நேரங்கட்ட நேரத்தில் கேட்டுவிட்டார். பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறான், பொசுக்கு பொசுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். வீட்டில் போய், ஏண்டி அவன் கேட்டான்ல, அவன் கேட்கும் போது கை தூக்க வேண்டியதானே? உனக்கு என்னடி குறை வச்சேன்? உனக்கு என்ன புடவை கட்டி வாங்கி கொடுத்தேன், நேற்று புரோட்டா கட்டி வாங்கி கொடுத்தேன்ல அப்படி. இவன் வேற வீட்டில் போய் குத்து 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 தூக்கி தொலைவோம். அப்படி தூக்கியிருக்கலாம், இல்லாட்டினா வேற மாதிரி தூக்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இளிச்சவாயை இன்னொரு தடவை வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டான். ஆண்டவரை என்ன சொன்னாலும் இந்த ஆள் தலையாட்டு, இதே மாதிரி ஒரு தலையாட்டால் ஒட்டு விடுங்க ஆண்டவரை அப்படி கூட கேட்டிருக்கலாம். நிறைய பேர் தூக்கலை. இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்க தான் உண்மையை சொன்ன கை தூக்கினவங்களும் சொல்லியிருப்பீங்க, ஆனால் குறையே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி தானே? வீட்டுக்காரரை கல்யாணத்தன்னைக்கு பார்க்கும்போது ஜம்முன்னு பார்த்துருப்பீங்க கோட் ஷூட்டோட. ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறேன் சாமி, என்னை 2 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க சாமி, ஒருத்தன் கருப்பாக இருக்கிறான்னு வேணான்னு சொல்லிவிட்டேன். இந்த ஆள் நல்லா சிவப்பாக இருந்துச்சு, நல்லா வளர்த்தியா, கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு வந்தார், சரின்னு விட்டேன். கல்யாணம் தண்ணிக்கு நல்லா தான் சாமி இருந்தார், நல்லா ஜம்முன்னு வந்து நின்னார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் சாமி, எவ்வளோ நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்துருக்குறீங்களே.
கல்யாணம் ஆகி 3வது நாள் இப்படி இப்படி நடந்து வராரா, காலை மடக்கி மடக்கி நடந்து வரார். கல்யாணம் ஆகி 3வது நாள் இன்னைக்கு நினைச்சேன் ஜாமிய வாழ்க்கையே போச்சு. குடிச்சிட்டு வர்றார், வேற ஒன்றும் இல்லை. அப்போ பாருங்க, கடவுள் இப்படிப்பட்ட ஆட்களை தான் கோத்து விடுறார். நம்ம கையில் பிடிச்சி கொடுத்தாரு. கையில் பிடிச்சி கொடுத்தாரா இல்லையா? கையில் பிடிச்சி கொடுத்தாரா இல்லையா? இல்லை, என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கையை பிடிச்சி சொல்லியிருப்பீங்க இல்லையா ஒரு 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 மந்திரம். வயசு பிள்ளையெல்லாம் வாயை அசைக்கிற மாதிரி தெரியுது. கல்யாணம் ஆகாதவங்களாம் சொல்லப்படாது. என்ன பிரதர் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு ஃபாதர். அவர் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு பாருங்க. என்ன அடிக்கிற ஆம்பளைங்க ஒரு சில பேர் கர்ச்சிப் எடுத்து கண்ணை தொடச்சிக்கிறாங்க. அந்த கன்றாவியெல்லாம் ஏன் சாமி ஞாபகப்படுத்துற? அதெல்லாம் மறந்து பல வருஷமாச்சு சாமி. அழுவ விட்டா எல்லாரும் ஓன்னு அழுதுருவாங்க. நிறைய பேர் அப்படித்தான் உட்கார்ந்துருக்குறாங்க. மறந்துடப்படாது அந்த ஜெபத்தை. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேயும் ஆண்டவரை பார்த்து, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு. எல்லாரும் பார்க்குறாங்க, ஒழுங்கா சொல்கிறாரா சாமியார்? நாங்கள் ஒழுங்கா சொல்லுவோம். 1000 கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு இப்படியே நிற்கிறோம். ஒரு அம்மா சொன்னிச்சு, ஏங்க அவர் தான் தாலி கட்டி விட்டார், அவர் தான் நமக்கு தாலி கட்டி விட்டார். அவனும் தலையை ஆட்டிக்கிட்டே நிற்கிறான். வாடா என்ன ஏண்டா, நானடா தாலி கட்டி விட்டேன், நீ தானடா கட்டுன. அவன் அதுக்கு ஆமாம் சாமி நான் தான். ஏடா ஊர் உலகத்தில் கேட்குறவன் என்னடா நினைப்பான்? சாமியார் இப்படி இதெல்லாம் வந்து போகிற பக்கத்தில் சொல்லிட்டு போகிறது. அந்த சாமி தான் எனக்கு தாலி கட்டி விட்டார். நான் சொல்கிறத ஒழுங்காக தெளிவாக சொல்லணும். தாலி மந்திரிச்சு கொடுத்தாருன்னு சொல்லுங்கள், எடுத்து தாலி கட்டி விட்டாரு. ஒருத்தன் பொண்டாட்டியை போட்டு உதன்னு வாசிச்சுட்டு இருந்தான். அப்போ அந்த அம்மாவுக்கு இந்த ஜெபம் தான் ஞாபகம் வச்சான். கல்யாணத்து அன்னைக்கு எடுபட்ட பேல கல்யாணத்து அன்னைக்கு இப்படி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்தேன், வாழ்நாள் எல்லாம் உன்னை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இந்த வாங்குறியே. அவன் சொன்னான், நல்லா கேட்டியாடி, நல்லா கேட்டியா, வாக்களிக்கிறேன் நான் சொன்னேன், வாக்களிக்கிறேன் தாண்டி சொன்னேன் அப்படி சொல்லி இன்னும் 2 எக்ஸ்ட்ரா விட்டான். பாருங்க, கடவுள் எல்லாத்தையும் ஆணும் பெண்ணுமா படைச்சிருக்கிறாரு. அன்னைக்கே நான் சொல்லிட்டேன், தொடக்க நூல் 1:26-27 பாருங்க, எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் ஒளி உண்டாகுக, விண்மீன்கள் உண்டாக, எல்லாம் உண்டாகுக எல்லாம் ஒரே வார்த்தை. மனுஷனுக்கு மட்டும் 2 வார்த்தை. 26-27 மானிடரை நம்முருவில் உண்டாக்குவோம். பிளானிங் 26 பிளான் பண்ணாரு, 27 தான் எக்ஸிகியூஷன், படைப்பு வந்துச்சு. மானிடரை தம்முருவில் உண்டாக்கினார், தம் சாயலில் உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவருடைய உருவில் உண்டாக்குனது எப்படி இருந்துச்சுன்னு 2:1 சொல்லுது, எல்லாம் நிறைவு எழுதியிருந்தன. ஆனால் வீட்டுக்காரரை பக்கத்தில் பார்க்கும்போது நிறைவா இல்லையே, மனைவியை பார்க்கும்போது நிறைவு இல்லையே, குறையோட பார்க்குறோமே. கல்யாணத்து அன்னைக்கு நிறைவாக பார்த்தோம், எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு, காதலிக்கும் போது நிறைவாக இருந்துச்சு. இந்த கன்றாவி பையலையா 4 வருஷமாக ஓடி ஓடி லவ் பண்ணோம். ஐயோ கடவுளே, 8th வீட்டுக்காரன் எட்டி பார்த்தான், அவனையாவது பார்த்து தொலைஞ்சிருக்கலாம் அப்படின்னு கூட மனசு பல நேரத்தில் யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா தூரமேந்து லவ் பண்ணும்போது எல்லாமே பலபலான்னு தெரிஞ்சிச்சு. பக்கத்தில் நெருங்கி வர 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 ஐய இது அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்போ நிறைவுங்கிற வார்த்தையினுடைய ஆழம் எங்கே இருக்குது? பிலிப்பியர் 2:2 அதுதான் உங்களுக்கு வாசி காட்டணும். அந்த ஆழம் என்னங்கிறத ஆண்டவர் இதோ அந்த அடியார் வழியாக பேசுகிறார் பாருங்க. பிலிப்பியர் 2:2 அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறோம். நீங்கள் கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும். அப்போ எண்ணத்தினால அந்த நிறைவு வருது அப்படின்னா, அப்படியானால் ஒரே அன்பு ஒரே உள்ளம் கொண்டவராய் திகழ்ந்து ஒரே மனத்தவராய் என் மகிழ்ச்சியை நீங்கள் நிறைவாக்கணும். அப்போ நிறைவாக்குதல் என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது, நீங்கள் கொடுக்கறதுல இருக்கிறது. அப்போது இயேசுசாமி நிறைவை நோக்கி இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் என்ன செஞ்சாருன்னா கொடுத்தாரு. அவர்கிட்ட என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ரத்தத்தை கொடுத்தாரு. கடைசியாக ஒட்டிக்கிட்டு இருந்தது அவருடைய ஆவி. அதை எவனாலையும் பிடுங்க முடியல. அதை அவர் என்ன செய்தார்? அவரே கையளித்தார். தந்தையே உமது கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் இந்த பூமியில் கொடுத்துட்டார். இழந்து போனார். அப்போ இழப்பது தான் ஆசீர்வாதம். அப்போ இழப்பதை தான் நம்மளுடைய அபிஷேகம்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு பாருங்களேன். 1 பேதுருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 1வது கடிதம் 5வது அதிகாரம் 1 பேதுரு 5:5 வாசிங்க.
ஆடையா, மனத்தாழ்மை ஆடையா அணிஞ்சிருங்க. ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலம்னா என்ன? உங்க ஆத்மா செத்து, உடல் செத்து, உங்க ஆத்மா அப்படி போகும்போது அந்த ஆத்மா சாவ போதா, உயிரோடு இருக்க போதா, வாழ போதாங்கிறத நீங்க இப்பவே டிசைட் பண்ணுங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர், கணவன் மனைவிங்கிற அன்புக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை தாழ்த்தும் பொழுது, அதுதான் நம்ம நம்முடைய இந்த வத்திக்கான் சங்கத்தினுடைய ஏடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பெரியவங்கெல்லாம் பேசியிருக்கிற அந்த புரிதல் எல்லாம் அப்படி தான் சொல்லுது. வத்திக்கான் 2 கௌதிம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏடு வந்து 48வது எண்ணிக்கையில் சொல்லுது குடும்பம்னா என்ன அப்படின்னு. வாழ்வு மற்றும் அன்பு நிறைந்த ஒரு சமூகம், a community of life and love. அவ்வளோதான். அன்பும் வாழ்வும் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த. உங்களுக்கான வாழ்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இருக்குது. இந்த சின்ன பிள்ளையில மந்திரவாதி கதை படிப்போம் இல்லையா? மந்திரவாதியுடைய உசுர் எங்கே இருந்துச்சான்? கிளிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையெல்லாம் சின்ன பிள்ளைகளில் வந்துட்டு இருக்கோம். கிளிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நீங்கள் வச்சிருக்கிற பணத்திலேயோ, நீங்கள் வச்சிருக்கிற பெருமையிலையோ, நீங்கள் வச்சிருக்கிற நிலப்பலன்களையோ இல்லை. அது உங்களுடைய பார்ட்னர் கையில் தான் இருக்குது. உங்களுடைய கணவன் மனைவி கையில் இருக்குது, மனைவிக்கு கணவன் கையில் இருக்குது, பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கையில் இருக்குது. அதுதான் சொல்லுது. ஸோ கம்யூனிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் லவ். அதுதான் பாருங்க, இந்த கணவன் மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அன்பையும் வாழ்வையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்குது. நீங்கள் கொடுக்கிற போது, ஒரு கணவன் தன் மனைவிக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிற போது அந்த இடத்துல உங்களுக்கு நிறைவு வருது. 2:1 வாசிச்சோம் இல்லையா? எல்லாத்தையும் பார்க்குறாரு கடவுள், நிறைவு எழுதியிருந்தன. ஆனால் கடவுள் மனுஷனை பார்த்தா, நெருங்கி பார்த்தா குறையோடு படைச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் குறையோடு தான் படைச்சிருக்கிறாரா? அப்போ பைபிள் பொய்யா அப்படின்னு பார்த்தா இல்லை, பைபிள் உண்மை. ஏன் உன்னை குறையோடு படைச்சிருக்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு கணவன் மனைவியை நிறைவு செய்யணும், அப்போ கொடுக்கணும். மனைவி கணவனை நிறைவு செய்யணும், கொடுக்கணும். அப்போ காம்ப்ளிமெண்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ நீ கொடுக்கும்போது இழந்து போறீங்க. நீங்கள் வீட்டுக்காரருடைய நன்மைகள் எல்லாம் யோசிக்கும் போது, மனைவிக்காக நீங்கள் யோசிக்கும் போது உங்களுடைய நேரம், உங்களுடைய மகிழ்ச்சி எல்லாம் இழந்து போவீங்க. அப்போது பைபிள் வசனம் நிறைவாகுது. என் பொருட்டு. என் பொருட்டுன்னா யார் பொருட்டு? இயேசுவின் பொருட்டு. அவர் பொருட்டு தான் நீங்கள் கையை பிடிச்சிங்க. அந்த கணவனை பார்த்துருக்க மாட்டீங்க, அப்பா அம்மாவை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மனைவியை பார்த்துருக்க மாட்டீங்க, அப்பா அம்மா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பொருட்டு, இயேசுவின் பொருட்டு ஏற்றுக்கிறேன்னு சொல்லி கைப்பிடிச்சிங்க இல்லையா? அவர் பொருட்டு நீ அவங்களை அன்பு செய்ய கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் இழந்து போகிற போது அந்த இடத்துல நீங்கள் நிறைவை நோக்கி கடந்து போகிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த நிறைவுங்கிறது எங்கே இருக்குதுன்னா உங்கள் கையில் தான் இருக்குது, பகிர்ந்து வாழ்றதுல இருக்குது. இதை சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக பார்த்தீங்கன்னா கூட அதுலேயும் ஒரு அற்புதமான காரியத்தை கடவுள் காட்டுறார். ஆம்பளைங்களுக்கு மூளையை 2ஆக பிரிக்கிறாங்க. மூளை இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். வீட்டில் வச்சுட்டு வந்துட்டவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இவன் கெட்ட பயலாக இருப்பான் போல இருக்கு, நம்மளை சோதிச்சு பார்க்கவே வந்திருக்கான், பரலோகத்து முத்திரம் சொல்லி எடுபடலையே, சோதிக்கு சாத்தாண்டமிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சாலும் இந்த சாத்தான் வந்து நிற்கிறானே அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறாங்க. டோன்ட் வரி, தப்பாலாம் சொல்லிட்டா உடனே நீங்கள் மனசுக்குள்ள ஐயோ இப்படி தப்பாக சொல்லிவிட்டோமே, அசிங்கமாயிடுச்சே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் உற்சாகமாக சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் சும்மா ஒரு மகிழ்ச்சிக்காகத்தான் இப்படி சோதிச்சு பார்க்குறோம். எல்லாரையும் எழுப்பணுங்கிறது என்னுடைய ஆசை, ஆத்மாவில் எழுப்பணும், அதுதான் எங்களுடைய ஆசை. உங்களை ஏமாற்றி பார்க்கணுங்கிறது என் ஆசை இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது மூளையை படைச்சு அதை 2 போர்ஷனாக பிரித்து வச்சிருக்கிறார். தனித்தனியாலாம் இல்லை, நம்ம மண்டைக்குள்ளே தான் இருக்குது. அதில் ஒரு கோடு போட்டிருக்கு, இங்கிட்ட வலது இடதுன்னு பிரிஞ்சிருக்குது. ஆண்கள் வந்து இடது பக்க மூளை பயன்பாடு ஜாஸ்தி. தெரியுமா பிரதர்? தெரியாதுல்ல? நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது. ஆண்களுக்கு இடது பக்க மூளை பயன்பாடு ஜாஸ்தி, 70%. அப்போ வலது பக்கம் வேலை செய்யாமல் இல்லை, செய்யுது 30%, கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யுது. பெண்களுக்கு ரைட் பிரெயின் நல்லா வேலை செய்யுது, வலது பக்கம் நிறையா வேலை செய்யுது 70. லெஃப்ட் பிரெயின்
30, கொஞ்சம் கம்மியாக வேலை செய்யுது. அதனால தான் நீங்கள் இறக்கத்துக்கெல்லாம் ஈஸியாக இறக்கப்பட்டுருவீங்க. வீட்டுக்குள்ளே வந்து யாராவது, அம்மா நான் சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஐயோ இங்கே வா உட்காரு, திருடனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிறது. ஏன் பெண்கள் ஈஸியாக ஏமாந்து போகிறாங்க? இறக்கம். சாமியார்கிட்ட கொண்டு வந்து, சாமி இந்தாங்க வச்சுக்கோங்க, செலவு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரருக்கு தெரிய வேண்டாம், நீங்கள் வச்சுக்கோங்க. நிறைய அப்படி நடக்குது. என்ன பண்ணுறது, நாங்களும் ஒரு வழி இல்லை, கொண்டா. ஏன்னா வீட்டுக்காரர் வந்து யோசிப்பார் உடனே, என்னத்துக்கு கொடுக்கணும் சாமியாருக்கு, என்ன ஒரு கோயில் கட்டுறாரா, கேள்வி கேட்பாங்க, யோசிப்பாங்க, இதை ஏன் செய்யணும். லாஜிக்கல் மைண்ட் ஆம்பளைங்களுக்கு அது உண்டு. அதனால தான் எந்த குடும்பத்தில், அது கடவுளை படைச்சி வச்சிருக்காரு பாருங்களேன், இந்த சைடு பிரெயினை உங்களுக்கு ஜாஸ்தியாக வேலை செய்ய வச்சு, இந்த சைடு பிரெயினை இவங்களுக்கு வேலை செய்ய வச்சு, அப்போது அடுத்த சைடு பிரெயின் உங்களுக்கு வேலை செய்யாது. என்னதான் நீங்கள் முக்குனாலும் அது ஒரு 5% முன்ன பின்ன கூட்ட முடியுமே ஒழிய முழுசாக வேலை செய்ய முடியாது. அப்போது ஒரே ஒரு காரியம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஜெயிக்கலாம். அங்கே ஒய்ஃபோடைய பார்ட்னருடைய ஒப்பீனியன் நீங்கள் கேட்கணும், என்ன செய்யலாம். அப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு புதிய வழி ஒன்று வரும். ஏன்னா அவங்க நீங்கள் யோசிக்காத வழியில் அவங்க யோசிப்பாங்க. அப்போது நீங்கள் யார் ஒருத்தர் அப்படி குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போகிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு எந்த கணவன் நினைக்கிறாரோ அல்லது எந்த மனைவி வீட்டில் நினைக்கிறாங்களோ அந்த வீடு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செய்வீங்க, எல்லாம் போராடி ஓடிக்கிட்டு இருப்போம் புதக்கான்னு, ஆனால் பர்ஃபெக்ஷன் வராது. அப்போ நிறைவுக்குள்ளே போகணுன்னா ஆண்டவரே இந்த பிளான் திட்டத்தை உள்ளே வச்சுட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நம்ம அறிஞ்சு கொள்ளுகிற போது உணர்ந்து கொள்ளணும், கடவுளுடைய திட்டமே இப்படித்தான் இருக்குங்கிறத அப்படி உணர்ந்து கொள்ளணும். லூமன் ஜென்சியம் அப்படிங்கிற ஒரு இதில், ஒரு ஏடில் 11வது எண்ணிக்கையில் ஒரு காரியம் சொல்லுது, கிறிஸ்டியன் ஃபேமிலி இட்ஸ் அ டொமஸ்டிக் சர்ச். அடுத்த கட்டம், இந்த குடும்பம் அப்படிங்கிற உறவுக்குள்ள, கணவன் மனைவி பிள்ளைகள்ங்கிற உறவுக்குள்ள யார் உட்கார்ந்துருக்காருன்னா இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், எந்த குடும்பம் பிறருக்காக தங்களை இழந்து, பிள்ளைகளுக்காக இழந்து போதோ அந்த குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருக்காரு. இழக்காம எல்லாருமே ஒவ்வொரு ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. நீ சம்பாதிக்கிறத நீ வச்சுக்கோ, நான் சம்பாதிக்கிறத நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு போனால் அங்கே இயேசு இருக்க முடியாது. அன்பு இல்லை, ஒன்றிப்பு இல்லை. அதனால தான் நம்ம அந்த ஒன்றிப்புக்குள்ளே கடந்து வரும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கேட்குறோம். ஆண்டவருடைய கிருபையெல்லாம் கொடுங்கன்னு கேட்குறோமே, எதுக்கு கேட்குறோம்? உண்மையை உணர்ந்து அதன்படி செயல்பட நமக்கு வல்லமை கொடுங்க. அப்போ பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், பிள்ளைகளை அப்பா அம்மா எப்படி ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளை. நேரம் கடந்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம முடித்து கொள்கிறோம். பிலிப்பியர் 2:13 ஆண்டவருடைய வார்த்தை, கடவுள் என்ன செய்கிறார், விருப்பங்களை எல்லாம் கடவுள் நிறைவேற்றுறாரு. 2:13, ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார், அவரே தம் திருவுளப்படி, அவருடைய திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு ஃபேமிலிக்குள்ள யாருடைய விருப்பம் வெளிப்படணும் அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பம் நம்மகிட்டேருந்து வெளிப்படணும். இப்போ நான் இங்கே நிற்கிறது என்னுடைய விருப்பமா அப்படின்னா என்னுடைய விருப்பம் இல்லை. என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, இப்போ ரூமில் உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு காஃபியை போட்டு வச்சுக்கிட்டு நல்லா டிவி பார்த்துட்டு அப்படி ஜம்முன்னு உட்காந்துருந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நான் ஏன் இங்கே நிற்கணும்? இது என்னுடைய விருப்பம் இல்லை. மனித நிலையில் என்னுடைய விருப்பம் இது இல்லை. ஆண்டவருடைய விருப்பத்தை அவர் என்னிலே நிறைவேற்றுறாரு. நான் அடிபணிஞ்சு கஷ்டத்தோடு தான் நிற்கிறேன் நான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் கூட இங்கே உட்காந்துருக்கிறது என்ன உங்கள் இஷ்டமா? கஷ்டத்தில் தான் உட்காந்துருக்கேன். அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. மணி 1 போது, இவன் எப்போ முடிச்சு எப்போ சோறு போட போகிறாங்கன்னு தெரியலையே. நான் முடிச்சு விட்டுருவேன்ப்பா, சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லியாச்சு. அப்போது ஆண்டவருடைய விருப்பம் அதுதான் 2:13 அழகாக சொல்லு, ஏனெனில் கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். அப்போ உங்கள் வீட்டுக்குள்ள எல்லா காரியத்தையும், இந்த கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவுக்குள்ள யார் செயலாற்றணும்னா ஆண்டவர் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் பார்க்கணும், உத்து பாருங்களேன். வீட்டில் போய் கொஞ்சம் உத்து பாருங்க. ரொம்ப நாள் ஆயிருக்கும் பார்த்து, பிள்ளைகளை உத்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிருக்கும். நிறைய பேர் கோயிலில் வந்து குழந்தைங்களை கொஞ்சிறதை பார்த்துருக்கேன். ஏன் இப்படி நடக்குதுன்னு நானும் பல நேரம் யோசிச்சிருக்கும் போது தான் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஏன்னா வீட்டில் டிவி பார்க்கவே நேரம் இல்லை, அதனால பிள்ளையை பார்க்கவும் நேரம் இல்லை. நேரத்துக்கு இழுத்து வச்சு வாயில் வச்சு திணிக்கிறது, ரெடியாவது ஒன்று தின்னுபிட்டு போ ஆடுப்போ. யாராவது கிடைச்சாங்கன்னா அந்த பிள்ளைய கொஞ்சம் நேரம் வச்சிரு, இந்த நீ கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ,
பிள்ளைகள் அப்படியே பகிர்ந்து அந்த பிள்ளைய நெருங்கி பார்க்கல, அது எப்படி மழலை பேச்சு பேசுதுன்னு உணரலை. அதெல்லாம் எங்கே உணர்ந்தது? கோயிலுக்கு வந்தப்போ தான் வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் அப்படி தூக்கி வச்சுருப்போம். வச்சிருக்கும் போது பிள்ளைய பார்ப்போம், அது அப்படியே அம்மாவை அப்படியே தொட்டு பார்க்கும், ஈ அப்படின்னும். இதுக்கு அப்படியே பாசம் பொங்கி வரும். நம்ம பிள்ளை இவ்வளோ பாசகார பிள்ளையா இருக்கேன். ஒரு தடவை நான் அப்படியே இப்படி நடந்து போயிட்டு இருந்த பாருங்க, ஒரு அம்மா பிள்ளைக்கு முத்தம் கொடுக்குதான் அப்படின்னுச்சா, நான் பார்த்துக்கிட்டேன். அது குழந்தைக்கு ஃபாதர், குழந்தைக்கு. யார் இதை செய்கிறா? பூசையில் நீங்கள் யாரை அன்பு செய்யணும்? யாரை கொஞ்சணும்? யாரடா கண்ணு கொஞ்சணும்? பூசைக்கு வந்தா நல்ல வேலை சொல்ல, சாமியாரை கொஞ்சணும்னு சொல்லாமல் போயிட்டான். கரெக்டாக கடவுள்னு சொல்லிவிட்டான். ஒரு இடத்துல சொல்லிவிட்டாங்க, சாமியாரெல்லாம் கொஞ்சம் விடாது. ஒரு சில பேர் அப்படி ஒரு வியாதிக்குள்ளே இருக்கிறாங்க. வந்தால் சாமியாரை பற்றியே யோசிக்கிறது. இவர் ஏன் தலை சீவாமல் வந்திருக்காரு, இவர் ஏன் தொந்தி வச்சிருக்கிறாரு, இவர் ஏன் அங்கேயே கழுவாமல் போட்டிருக்கிறாரு, இவர் முடி வெட்டாமல் இருக்கிறாரு. ஒரு அம்மா ஓடி வருது என் பின்னாடி, ஒரு இடத்துல ஓடி ஃபாதர் ஃபாதர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம். எதை கேட்குறேன்? என்னம்மா அப்படிங்கிறேன். என்ன ஃபாதர், முன்னாடிலாம் கருப்பு சாண்டில் போட்டு வரீங்க, இன்றைக்கி செப்பல் போட்டு வந்திருக்கிறீங்க. ஆட பாதகத்தியலா, நம்ம அவசரத்தில் போட்டுட்டு வந்துட்டேன், செருப்பை ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டேனா. பாருங்கள், நம்ம கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே எந்த வேலையும் சாமியார் அவர் வேலையை அவர் செய்யட்டும். நாம் ஆண்டவரை கொஞ்சத்துக்கு வந்திருக்கோம். ஆண்டவரோட நம்ம பேசணும், ஆண்டவரோட இணங்கி இருக்கணும். அப்போது நம்ம இணங்க முடியாதபடி நம்மளை பிரிக்கிறது எது? பிசாசு. அதுக்கு எதை பயன்படுத்துது? எல்லாத்தையும் பயன்படுத்துது. பிள்ளைய கூட அது பயன்படுத்துது. அப்போ எப்போ நம்ம பிள்ளைகளை உத்து பார்க்கணும்? வீட்டில் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு சாப்பிடும்போது அன்பாக சாப்பிடணும், உறவோடு சாப்பிடணும். கொஞ்சம் பிள்ளைகளை மடியில் படுக்க வச்சு கொஞ்சம் அதுங்களோட கொஞ்சம் பேசணும். பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, இனிமேல் தள்ளிப்பட அப்படி சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய பிள்ளை ஆனாலும் அது உங்கள் பிள்ளை. மடியில் உட்கார வச்சுட்டு அவங்கள்ட்ட ஏதாவது பொதுவாக பேசணும். எப்போ பேசினாலும் தொலைச்சி விடுவேன் ராஸ்கல், ஒழுங்காக இருக்கலன்னா கொண்டு விடுவேன் ராஸ்கல், இப்படியே பேசுனா அது பார்த்தோன்னே. அதனால தான் பயல்கள்லாம் தெரித்து ஓடியே போடுறான் வெளியே. உள்ளே வந்த உடனேயுமே அவனை கரிச்சு கொட்டக்கூடாது. பிள்ளைகள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்போ பிள்ளைகளை அன்பு செய்யக்கூடிய தாய் தந்தை இதெல்லாம் எங்கிருந்து? இயேசு மையமாக உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா அவர் அன்பு மயமானவர். பாட்டெல்லாம் பாடுறோம்ல, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல். அப்போ ஒரு மணி நேரம் நீங்க வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சம்பாத்தியம் வருது. அப்போ பிள்ளைகளுக்கு நீங்க என்ன செய்ய முடியாது? காசு வாங்கிக்கிட்டு அதை யார்ட்டையாவது விட்டீங்கன்னா அவ்வளோ சம்பளம் கொடுக்கணும். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு காசு பணத்தை தாண்டிய ஒரு அன்பு அதை நம்ம தான் கொடுக்க முடியும். அப்போ நம்ம கொடுக்குற மக்களா இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இல்லைன்னா என் வாயிலிருந்து எல்லாமே தீமையானது வரும், சாபமானது வரும். செய்யக்கூடாதான், நான் தெரியாமல் செஞ்சுவிட்டேன், தெரியாமல் பேசிவிட்டேன். இல்லை, நம்ம தெரிஞ்சு தான் பேசுகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட தீமை இருக்குது. உள்ளத்தின் நிறைவு நின்று வாய் பேசுது. ஒரு வீட்டுக்காரர் காலையில் வெளியில் போகும்போது மனைவிகிட்ட கேட்குறாரு, ஒரு காஃபி போட்டு கொடுமா அப்படின்னார். அந்த அம்மா காஃபி போட்டு கொடுக்குது. அவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த பப்பி நாய் வாலாட்டிக்கிட்டே நிற்கிது. அவரே நாய் மேலே பரிதாபப்பட்டு அந்த காஃபியை கொஞ்சோண்டு ஊற்றி விட்டார். ஊற்றினோன்னே அந்த அம்மா கொள்ளையிலேருந்து தாண்டி தப்புன்னு உடையாடுது. எங்க நாய்க்கு ஊற்றாதீங்க, அந்த பாலை நாய்க்கு ஊற்றாதீங்க காப்பியை. ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அப்படியே அதிர்ந்தா நின்ட்டார். என்னடா இவ்வளோ சத்தம், ஏமா அப்படின்னு. அது பழைய பாலில் போட்டது அப்படின்னுச்சு. ஆடி போயிட்டான் மனுஷன். ஏண்டி பழைய பாட்டில் போட்டதை நான் குடிக்கலாம், நாய் குடிக்கப்படாதா? அது வாயில்லா ஜீவன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ வாய் திறந்து சொல்லிவிடுவேன். அதுக்கு சொல்ல தெரியாது. பாருங்க, விலங்குகளை அன்பு செய்ய, அதுக்கு மேலே மனுஷங்களை அன்பு செய்யணும். அப்போது அந்த அன்பு நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா இப்படி தான் வெளிப்படும் பாருங்களேன். அப்போ அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளங்களாக மாறணும். பிலிப்பியர் 4:5 கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லி முடிச்சிடுவோம். பிலிப்பியர் 4:5 உங்கள் அன்பை ஒளிச்சு வைக்காதீங்க, காட்டுங்க. கனிந்த உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். ஆமா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். கனிந்த உள்ளத்தை காட்டுங்க. பைபிள் சொல்லுது. வீட்டுக்குள்ள மனைவி மேல அப்போ இருந்த அன்பு உங்ககிட்ட இப்ப இல்ல. ஏன் இல்ல? மனசுக்குள்ள இருக்கு. அதுக்கு என்ன கொஞ்சிக்கிட்டேவா இருக்க முடியும்? ஏன் கொஞ்சி தான் பாருங்களேன் கொஞ்ச நாள். ஏன் மனைவியை தானே கொஞ்சிரும், கணவனை தானே கொஞ்சிறீங்க. அப்போ நீங்க அந்த கனிந்த உள்ளம் வெளிப்படணுங்க.
மனைவி சமைச்சு வைக்கிறாங்கன்னா அந்த உணவை நீங்கள் சுவைச்சு சாப்பிட்டு சொல்லணும், எஸ் நல்லா இருந்துச்சுப்பா, வெரி குட் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. வீட்டுக்காரர் புது ட்ரெஸ் போட்டு வரும்போது மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க சொல்லி தான் பாருங்களேன். அவர் மீசை நரைச்சி போனாலும் மீசை நரைச்சி போனாலும் சூப்பராக தான் இருக்குது அப்படி சொல்லணும். சொல்லும் போது பக்கத்தில் பார்த்துக்கங்க யாராவது இருக்கப்படாது. நம்ம அதெல்லாம் விட்டுட்டோமே, ஏன் எல்லாருமே மெக்கானிசத்துக்குள்ளே போயிட்டோம், மிஷின் மாதிரி ஆகிட்டோம். அவர் உள்ளே வந்தாருன்னா சாப்பாடு ரெடி சாப்பிடு. இல்லை, let us not behave like that, let us be human. பிள்ளைங்களை அன்பு செய்யும் போது let us be human. எல்லாம் பிள்ளைங்க மெக்கானிசத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அவர் ஒரு மெக்கானிசம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அவரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார். பரவாயில்ல நீங்கள் ஓட்டுங்க. அவன் நினைக்கிறான் முன்னாடி வந்து உட்காந்து தப்பா போச்சு போல, அம்மா ஒரு லூசு முன்னாடி வந்து உட்காந்துக்கிச்சு, பின்னாடி உட்காந்துருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காருல்ல. கொண்டு வரி பி ஹாப்பி. இப்போ பாருங்கள், இந்த குழந்தைங்க இங்கே வந்து உட்கார்றது ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை நிறைய பேர் வீட்டில் விட்டுட்டு வந்து டிவி பாருன்னு சொல்லிட்டு நான் போய் தியானத்துக்கு போகிறேன்ட்டு வர்றது. இல்லை, அவர் விளையாடுறாரு குழந்தை, அதனால முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதை பற்றி நம்ம அது பர்ஃபெக்ஷன் அங்கே பார்க்கல. வந்து உட்கார்ந்துருக்காரு பாருங்களேன், அந்த தான் அனுபவம். நான் குழந்தைகளை சொல்லுவேன், கோயிலில் வந்து விளையாடட்டும், விட்டுரு விளையாடட்டும், லெட் தம் ப்ளே, லெட் தம் என்ஜாய் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். அதுக்குன்னு அளவு இருக்குல்ல, எரும மாடு மாதிரி இருக்கிற பிள்ளை ஓடி ஓடி விளையாடக்கூடாது. குட்டி பிள்ளைகளை சொல்கிறேன், அதுங்களுக்கு காலில் கூட்டிகிட்டு வரும்போதே செருப்பு போட்டு விடுறது. அது என்ன செருப்பு? சத்தம் போடுற செருப்பு. அது சவுண்ட் வரப்போ அது வேகமாக தான் அமுக்கும். அப்போ நமக்கு எங்க அவர் பாடுபட மனமும் வந்து நமக்கு அப்படியே வரும். அந்த குழந்தைய திட்டுறதா? குழந்தைய திட்டுறது இல்லை, அப்பா அம்மாவை தான் திட்டணும். ஏன்னா நீ தான் புரிஞ்சுக்காம இருக்கிற. இந்த குழந்தையினுடைய நேச்சர் என்ன? அப்போ நம்ம எல்லாமே அறிவு சார்ந்த நிலையில் யோசிக்கணும். அப்போ கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவு அப்படின்னா அது வந்து ஒரு அருமையான ஒரு உறவு. அந்த உறவு சிதைந்து போகிறது எப்போ அப்படின்னா, இப்படிப்பட்ட தாறுமாறான எண்ணங்கள் நம்மகிட்டேருந்து வெளிவரும்போது என்ன ஆகிடுது, அது ஒரு கஷ்டமான சூழலாக மாறி, சாமியார் திட்டினார்னா உடனே வீட்டில் சண்டை நடக்கும். ஓட்டுக்காரர் சொல்லுவார் ஒன்னால தான் அப்படின்வார், நீ தானே செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு கணவனை சொல்கிறது. அப்போ செய்யக்கூடிய செயலை சரியாக செஞ்சுருந்தா, அப்போ அந்த செயலை செய்யக்கூடிய வல்லமை, ஆவியின் வல்லமை, ஞானம் நம்மக்கிட்ட இருந்தால் அது எப்படி வரும்? கையை உயர்த்தினா வரும், ஜெபிச்சா வரும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கணவன் மனைவி உறவை குறித்து நிறைய காரியங்கள் உண்டு. ஒரே ஒரு காரியம், நீங்கள் வெளிப்படுத்துங்க அன்பை. எங்கள் அப்பா குறையா சொல்லலை, எங்கள் அப்பா நிறைய தியாகம் செஞ்சுருக்கிறாங்க. அவர் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார், அவர் சிரிக்க மாட்டார். நான்லாம் அவரை சிரிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப போராடி சிரிக்க வச்சுக்குவேன். அவர் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டுன்னு தான் இருப்பார், அடி விழுவோம், தம்மு தும்முன்னு விழுவோம். அப்போது அம்மாட்ட சொல்லுவேன், என்னம்மா அப்படி இருக்கிற? அவர் மனசில் வச்சுருக்கிறாரு அன்பெல்லாம், அவரே வச்சுக்க சொல்லுங்க போங்க. அன்பு மனசில் வச்சுருந்து என்ன பண்ணுறது? அன்பு காட்டணும், பிள்ளைகளோட நம்ம தோளில கை போட்டு பேசணும், அவங்களோட உறவாடணும், அவங்களோட நம்ம இணங்கி போகணும். அப்போ அவங்களுக்கு உலகம் அம்மாவோட இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, அப்பாவோட இருக்க ஆசைப்படுவாங்க. எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் குதர்க்கமான தர்க்கங்கள் வரக்கூடாது. நீ ரைட்டா நான் ரைட்டா. ஒரு வீட்டில் என்னை கூப்பிட்டாங்க, ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃபு பழிய வைக்கிறாங்க, ஒய்ஃப் மேலே ஹஸ்பண்ட் பழிய வைக்கிறாரு. ஃபாதர் நீங்கள் தான் ஜட்ஜி, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ யார் ரைட்டுன்னு சொல்லுங்கள் ஃபாதர், நீங்கள் சொல்கிறது தான் எங்களுக்கு ஃபைனல். அப்போ நான் சொன்னேன், ரைட்டு, ரெண்டு பேருடைய கதையும் கேட்டேன், நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. ஒரு பில்லர், குடும்பங்கிற அந்த பெரிய பில்டிங் இந்த 2 பில்லரில் தான் கட்டியிருக்குது, அப்பா அம்மாங்கிற பில்லரில். இப்போ நீங்கள் என்கிட்ட என்ன தெரியுமா கேட்குறீங்க? ஏதாவது ஒரு பில்லர் ஜெயிக்குது, ஒரு பில்லர் தோக்க போகுது நான் சொல்கிற டெசிஷனில். அப்போ ஏதாவது ஒரு தூணை நான் இழுக்க போகிறேன், ஒரு தூணை இழுக்க போகிறேன், இழுத்து ஒரு தூண் ஜெயிக்குது, ஒரு தூண் தோக்க போகுது, எடுக்க போகிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அப்படி எடுத்துட்டேன்னா பில்டிங் நிற்குமா அப்படின்னு. அப்போ தான் யோசிக்கிறாங்க 2 பேருமே. நீங்கள் யார் ஜெயிச்சிங்க தோத்திங்கிறது நான் சொல்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அந்த தூணை நான் எடுத்துட்டேன்னா ஒரு தூணில் அந்த குடும்பம் நிற்க முடியாது. அந்த குறையோடு தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒருத்தர் சார்ந்து வாழும் பொழுது பைபிள் சொல்கிற நிறைவுங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைவாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளை அடுத்த வீட்டு பிள்ளையோட வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவை நீங்கள் பார்க்கவே முடியாது. உங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதுதான் உங்கள் பிள்ளைகள்கிட்ட வந்திருக்கு. அடுத்த வீட்டு பிள்ளை எப்படி படிக்குது அதை மாதிரி என் பிள்ளை படிக்கணும்.
இன்னைக்கு அதுதான் வியாதியே. எல்லா பிள்ளையும் இங்கிலீஷ் மீடியத்தில் போய் எல்லா பிள்ளையும் அப்படியே சரளமாக இங்கிலீஷ் பேசணும், வராது, தேவையும் இல்லை. நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற குவாலிட்டி நமக்கு போதும். இன்னைக்கு அறிவு சார்ந்த உலகத்துக்குள்ளே போய் போய் ஆண்டவருடைய அபிஷேகத்தெல்லாம் இழந்துட்டு நிற்குது பிள்ளைங்க. இன்னைக்கு வர ஜெனரேஷன் வந்து தப்பா செய்யுது. எல்லாமே அறிவை கொடுத்தோம், ஆற்றலை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், ஆண்டவரை கொடுக்க மறந்துட்டோம். அதான் ப்ராப்ளம். ஒரு அம்மா வந்து சொல்லுது, என் பிள்ளை இனிமேல் கேட்டீசத்துக்கு வரமாட்டா. ஏங்க இது ஊருக்கு போறீங்களா, அடுத்த வாரம் அனுப்பிச்சி விடுங்க அப்படிங்கிற. இல்லை இல்லை இல்லை, இனிமேல் வரவே மாட்டா. ஓ வீடு வீடு மாற்றி போறீங்க போல இருக்கு, எந்த ஊருக்கு போறீங்கன்னு கேட்டேன். இல்லை இல்லை நாங்கள் இது சொந்த வீடு, இங்கே தான் இருப்போம், ஆனால் கேட்டீசன் கிளாஸுக்கு வரமாட்டா. எனக்கு புரியல. நான் அப்போ தான் கேட்டேன், வரமாட்டாங்கிற சொல்கிற செய்தியை சொல்கிறதுக்கா நீ வந்த? வரமாட்டான்னா வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே. ஒரு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அவள் காலையில் 8லேருந்து 9 வரைக்கும் மேக்ஸ் கிளாஸாம். 9 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு 9:30லேருந்து 10:30 வரைக்கும் அவளுக்கு அபாக்கஸ் கிளாஸாம், சயின்ஸ் கிளாஸாம். அதுக்கப்புறமேட்டு 10:30லேருந்து 11:30 12 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் கிளாஸாம். நீந்த போகிறாளாம் ஹோட்டலில். ஒருவேளை தவளையை பெற்று வச்சிருப்பியோ அப்படின்னு. எல்லாம் கொடுக்குற, உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்தையும் பிள்ளைக்கு கொடுக்குற. நாங்கள் உலகத்தை சார்ந்த இல்லை, ஆண்டவரை சார்ந்த வாழ்க்கையை காட்டிக்கிட்டு இருக்கோம் கேட்டகிசத்தில். அதுக்கு ஒன்றால் கொடுக்க முடியல. நீங்களே உங்கள் பிள்ளைய நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிற்பாடு நாங்கள் யாருமா தடுக்கிறதுக்கு? லெட் யுவர் சைல்ட் பி ஸ்பாயில்ட் பை, பட் யூ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு, நாட் வி. அதனால தான் சொல்கிறோம் பிள்ளைகளை, நீங்கள் உலகத்தினுடைய காரியத்தெல்லாம் கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை காணாமல் போயிட மாதிரி செஞ்சிடக்கூடாது. அப்போ நம்மக்கிட்ட சட்டியில் என்ன இருக்கோ அதான் வரும். அதனால தான் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் யூ எக்யூப் யுவர் செல்ஃப். மரம் தன் கனியிலிருந்து அறியப்படுகிறது. கனி தப்பா இருக்குது இன்னைக்கு. அப்ப யாரை பார்க்கிறோம்? மரத்தை தான் பார்க்கிறோம். we see the tree. நல்ல கனி கொடுக்கும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி கொடுக்கும் நல்ல மரமும் இல்லை. நல்ல மரம்னா நல்ல கனி தான். நான் கொஞ்சம் நல்லது கொடுத்தேன், கொஞ்சம் இது கெட்டது நடந்திருக்கு இல்லை, அப்பனா உங்ககிட்ட எல்லாமே ஸ்பாயில்டு தான். let us decide once for all. நம்ம முடிவு பண்ணுவோம், இந்த சைடு நிற்க போறியா, இந்த சைடு நிற்க போறியா, நல்ல மரமா நிற்க போறோமா, கெட்ட மரமா நிற்க போறோமா? let us decide. ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். எல்லாம் எந்திரிச்சு நிற்போமா? குடும்பம் குடும்பம்னு ஒரு பாட்டு உங்கள் பாடல் புத்தகத்தில் இருக்கிறார். குடும்பம், ஆண்டவர் குடும்பமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நேரத்தில் இந்த குடும்பமாக ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் மன்றாடுவோம். ஒருவேளை அன்பை காட்ட முடியாத ஒரு ஜீவனாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே அந்த அன்பை காட்டக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க, பிள்ளைகளிடத்துல அன்போடு பேசக்கூடிய வல்லமை கொடுங்க அப்படின்னு மன்றாடுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பலன் கேட்போம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நான் வழிநடத்த தாயாய் தந்தையாய், இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல அன்புக்குரிய பிள்ளையாய் என்னை நீங்கள் வச்சிங்களே ஆண்டவரே, நான் என் தாய் தந்தை இடத்துல அன்பை காட்ட முடியாத ஒரு பிறவியாய் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தாய் தந்தையை அவதூறு பேசுகிறேன். அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் நான் நிற்கிறேன். உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க. உம்முடைய அடையாளமாக இருக்கிற தாய் தந்தையை நான் புரிஞ்சு கொள்ளணும். அவங்களுடைய கடிந்து கொள்ளக்கூடிய நிலைகளை எல்லாம் நான் ஏற்று கடந்து வர எனக்கு பலன் தாங்க. கணவனை ஒப்பு கொடுங்க, மனைவியை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் அன்பு செய்த, தன்னையே எனக்காக கொடுத்திருக்கிற என்னுடைய மனைவி, அவருடைய வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அவர்கள் பெருசாக காணலை. இதோ என் கணவன் உலகத்தினுடைய எல்லாவற்றையும் திறந்துட்டு எங்கள் குடும்பத்தை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துறேன்னு சொல்லுங்க. இதோ இந்த நேரத்தில் அவர்களுக்கு உரிய நேரத்தை நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா இப்போ ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, அவர்களுக்குன்னு ஒரு நேரத்தை நான் கொடுக்க என்னை நீங்கள் ஞானத்தினால நிரப்புங்க. பிள்ளைகளுக்கு நீ எந்த நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறாய்? திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தை பிள்ளைகளுக்காக ஒதுக்கி இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கான அந்த நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு நான் தனித்திருக்க, மகிழ்ந்திருக்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தின் கடவுளே, உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறவரே, வல்லமையின் ஆவியானவர் தாமே குடும்பத்தை ஞானத்தினாலே கட்டும்படியாக சூசையப்பரை கட்டிய அந்த ஞானம், அன்னை மரியாளை வழிநடத்தின அதே ஞானம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக கிருபைக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதையும் வழிநடத்தும் கரமெடுத்துக் கொள்ளும். ஆமேன்.
எல்லோரும் ஒரு முறை சொல்லுவோம். ஆமென்.